ஹாய் செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லுங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு காட்டுல அழகான ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆத்துல ஒரு சிவப்பு நிற மீனும் ஒரு பச்சை நிற மீனும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் மாலை வேளையில அங்க மீன் பிடிக்கிற ஒரு அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த ஆத்துக்கு வந்தாங்க. இந்த ஆத்துல நிறைய மீன்களை பார்த்ததும், அப்பா எவ்வளவு மீன்கள் இந்த ஆத்துல இருக்குது, நாளைக்கு காலையில இந்த ஆத்துக்கு வந்து மீன்கள் அத்தனையும் பிடிச்சிட்டு போயிடணும்னு பேசிக்கிட்டே போனாங்க. இத கேட்ட இந்த சிவப்பு நிற மீன் பச்சை நிற மீன் கிட்ட, டே பச்சை தலையா, சீக்கிரம் கிளம்பு, நம்ம இப்பவே பக்கத்து காட்டுல இருக்கிற ஆத்துக்கு நீந்தி போயிடலாம்னு சொல்லுச்சு. அத கேட்ட இந்த பச்சை மீன் ஒரே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டே, டேய் போடா சிவப்பு தலையா, இந்த மனுஷங்களே இப்படிதான், ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அதை செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு போனதை நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் போனவங்க தான், திரும்பி வரவே மாட்டாங்க. இந்த 2 பேரும் மட்டும் திரும்பியா வர போறாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேலியும் கிண்டலுமா இந்த சிவப்பு நிற மீனை பார்த்து சொல்லுச்சு. ஆனா சிவப்பு மீன், தம்பி பச்சை மீன், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, திடீர்னு ஒரு நாள் இந்த மனுஷங்க வந்து நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னு பச்சை மீனுக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. ஆனா பச்சை மீன் சிவப்பு மீன் சொன்னதை கேட்கவே இல்லை செல்லங்களா. அதனால சிவப்பு மீன் மட்டும் தனியா பக்கத்து காட்டுல இருக்கிற ஆத்துக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில திடீர்னு அந்த 2 மீன் பிடிக்கிற அண்ணன்மார்களும் வந்துட்டாங்க. இந்த மீன் அவங்கள பார்த்ததும் பயத்துல ஓன்னு கத்துச்சு. இங்கேயும் அங்கேயும் நீந்தி நீந்தி தப்பிக்க பார்த்துச்சு. ஆனா அந்த 2 மீன் பிடிக்கிற அண்ணன்மார்களும் அந்த ஆத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டாங்க. அதுல இந்த பச்சை மீனும் மாட்டிக்கிச்சு செல்லங்களா. அப்பதான் அதுக்கு சிவப்பு மீன் சொன்ன எச்சரிக்கை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐயோ, நம்ம சிவப்பு மீன் சொன்ன எச்சரிக்கையான செய்திய கேட்காம போயிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, உயிரையும் விட்டுருச்சு செல்லங்களா. செல்லங்களா, கதைய பாத்தீங்களா? அந்த பச்சை மீனும் சிவப்பு மீனும் பண்ண உரையாடல் எல்லாம் கேட்டீங்களா? இந்த பச்சை மீன் சிவப்பு மீன் கிட்ட என்ன சொல்லுச்சு? டே போடா மனுஷ பயலுக, இப்படிதான் சொல்லுவாங்க, சொன்னது மட்டும்தான், ஆனா அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு பச்சை மீன் சிவப்பு மீன் கிட்ட சொல்லிச்சு செல்லங்களா. இதே போலதான் நம்மளும் எல்லாரும் நம்ம கிட்ட சொல்றாங்க, இயேசு சாமி வரப்போறாங்க நம்ம சொல்லும் போது மத்தவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை என் அன்பு செல்லமே, இயேசப்பா கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க, நம்மள எல்லாத்தையும் அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஏசப்பா பைபிள்ல என்னென்ன ஒழுக்க முறைகளை சொல்லி கொடுத்திருக்காரோ அதை நீங்க கடைப்பிடிக்கிறது தான் என் அன்பு செல்லமே. கீழ்ப்படிங்கன்னா ஏசப்பா பைபிள்ல சொல்லியிருக்காங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சிடணும். யாரு மேலேயும் பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணணும், பொறாமப்படாமையும் இருக்கணும். எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால நீங்க என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இப்படி நம்ம பைபிள்ல நிறைய ஏசப்பா நிறைய நல் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு என் அன்பு செல்லமே. அந்த வழிகளை எல்லாம் நம்ம பின்பற்றும் போதுதான் என்ன பண்ணுவோம், ஏசப்பா கூட போய் சேர முடியும். அப்படி நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலன்னா கடைசியில என்ன ஆச்சு, இந்த பச்சை மீன் அந்த வலையில மாட்டி செத்து போச்சு. ஆனா சிவப்பு மீன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டனால என்ன பண்ணுச்சு, அது தப்பிச்சு இன்னொரு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஆத்துல போய் அது தஞ்சம் பூந்துச்சு. அதே போல நம்ம ஏசப்பாவோட வழிகள்ல நம்ம நடக்கும்போது முடிவுல என்ன, நம்ம அவரோட போய் சேர்ந்துருவோம் என் அன்பு செல்லமே. பைபிள்ல இதுல அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. என்ன வசனம் தெரியுமா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பார்த்தியா என் அன்பு செல்லமே. அதனால காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, எப்பவுமே உங்களுடைய நாட்களையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. சரியா செல்லுங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை
பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா எபேசியர் 5:16. சொல்லுங்க பாப்போம். சூப்பர் செல்லங்களா, இந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வசனம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் செல்லங்களா. சரியா? என்ன வசனம்? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கோங்க இந்த சின்ன வயசுல இருந்தே. சரியா செல்லங்களா? அக்கா நாளைக்கு மறுபடியும் உங்களை நைட் 8 o'clock வந்து பாக்குறேன். பாய், குட் நைட்.